பியூஷ் கோயல் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எப்போதுமே அந்த போட்டிக்குள்ள நின்று கை காட்டுவாங்க. அதே போல இன்னைக்கு வந்து மேலே இருந்து கை காட்டினாரு. அது எப்படி அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? நீங்க சொல்ற கேட்பதே இது உள்ளடியில் இதுவே இந்த கேள்வியில உள்ளடி வைக்கிறீங்களே சொல்லுங்க. எல்லா அன்புமணி வந்தாக, டிடி தினகரன் வந்தாக, நயினார் நாகேந்திரன் வந்தாக, எடப்பாடி எல்லாரும் வந்தாக. ஆனால் பியூஷ் கோயல் வர மட்டும் ஜெயலலிதாமா நிற்கிற மாதிரி ஒருபடி மேலே ஹாய்னு கேட்கும்போது ஏதோ எதிர்காலத்தில் அதிமுக ஆபீஸு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் என்னும் போது போல அறுசுவை போல ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. திமுகவில் வந்து வேலுமுருகன் வெளியே, சரத்குமார் உள்ளேங்கிற போன்ற அந்த அறிகுறிகள் இது மூலமாக தெரிய ஆரம்பிக்குதுன்னு அந்த விமர்சனமும் வந்து எல்லாம் தொடங்கியிருக்கிறது. சார், உங்களுடைய கேள்வி எப்படி தெரியுமா? என்ன நடக்குது? இல்லை, உங்கள் கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் டி ராஜேந்திரன்ட்ட இருக்க வேண்டிய ஆளுங்க. உண்மையிலே கதை, திரைக்கதை, வசனம்லாம் டி ராஜேந்திரன் சொல்லுவார். அதே மாதிரி நீங்களே கதையை போட்டு நீங்களே கேள்வி எழுப்பி விஜயனுடைய 2000 பேர் நிர்வாகிகளோட ஃபோட்டோ ஷூட், அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது தொண்டர்களுடைய ஒரு ஏக்கம் இருக்கின்றது. விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும், விஜய் சந்திக்கணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற ஒரு நிலைப்பாடு தான். சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கும், கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கும். கோயில் பிடியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைமை அலுவலகமே வந்துட்டு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினது யார் சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து யார் ஏற்படுத்தினது? இல்லை சார், திரும்பவும் வந்து கரைக்கடையில் ஒரு பாய் மியூசிக் படிச்சுட்டு என்ன கோரி நீ வரணும் வரணும் வரணும். அறம் சார்ந்த பயணம் பண்ணுற நமக்கெல்லாம் வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். வேற ஒன்றும் நீங்கள் சார் ஒரு விஷயம் சார், ஏன் சார் நீங்கள் உங்களுடைய கேள்வி இதனமா ஈர பேனாக்குறீங்க சார், பேனை பெருமளாக்குறீங்க சார். பாண்டிச்சேரியில் நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ நேற்று அவங்கள நட்சத்திர அந்தஸ்துலேருந்து பாண்டிச்சேரியில் ரிலீவ் பண்ணிருக்காங்க. ஏன் ரிலீவ் பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே அவர் ஆளுநராக இருந்த போதும் பாண்டிச்சேரியில் பல பிரச்சனை உருவாச்சு. உங்களுக்கு எனக்கு கூட ஆசை தான், நாங்கள் ஒரு ஆகணும் ஆசை தான். எங்கள் அப்பா இந்து புண்ணியம் ஆரம்பித்தவர். நான் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய தந்தையாரும் ராமகோபாலன் தாலிநாடு அறிஞ்சா தான் கன்னியாகுமரி படத்தில் இந்து புண்ணியம் ஆரம்பித்தோம். என்னோட தந்தையார் ஏர் உள்ள போய் அவ்வளோ உழைச்சார்ந்து இயக்கத்துக்காக. அதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு பதிவு கொடுக்க கேட்க முடியுமா சார்? சொல்லுங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதிமுக தலைமை அலுவலகத்தை நோக்கி பியூஷ் கோயல் அவர்களும், 8 ஆண்டுகளுக்கு பிறகு டிடி தினகரன் அவர்களும், பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அதே போல் பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களும், பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒன்றாகவே இன்றைக்கு செய்தியில் சந்தித்தார்கள். பியூஷ் கோயல் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எப்போதுமே அந்த போட்டிக்குள்ள நின்று கை காட்டுவாங்க இல்லைங்களா? அதே போல இன்றைக்கி வந்து மேலேருந்து கை காட்டினாரு. அது எப்படி அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? நீங்கள் சொல்கிற கேட்பதே இது உள்ளடியில் இதுவே இந்த கேள்வியில் உள்ளடி வைக்கிறீங்களே சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது நல்ல வார்த்தையாக நீங்கள் புரிஞ்சுடுங்க. எல்லா அன்புமணி வந்தாக, டிடி தினகரன் வந்தாக, நயினார் நாகேந்திரன் வந்தாக, எடப்பாடி எல்லாரும் வந்தாக. ஆனால் பியூஷ் கோயல் வர மட்டும் ஜெயலலிதாமா நிற்கிற மாதிரி ஒருபடி மேலே ஹாய்னு கேட்கும்போது ஏதோ எதிர்காலத்தில் அதிமுக ஆபீஸு வந்து இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியிலே வந்து சந்தேகத்தை கிளப்புறீங்களா? இல்லை, அதே பொசிஷன்ல ஜெயலலிதா எப்படி வந்து கையை அசைப்பாரோ ஆமாம், அதே போல தொண்டர்கள் நோக்கி அசைச்சா தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை அதுதான். இல்லை இங்கே இதுக்குள்ளே நான் உள்ளே போக வரல. இதுக்குள்ளே நீங்கள் கேட்ட கேள்வி நான் நேக்காக சொல்லிட்டேன். வந்து இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மாயாபாஜார் படத்தில் ரங்கராவ் சொல்லுவார் பாருங்க, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் என்னும் போது போல அறுசுவை போல ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இந்திய கூட்டணி தலைவர்கள் அகமகிழ்ச்சியுடன் புறமகிழ்ச்சியுடன் புலமார்ந்த உள்ளண்டும் வெளிவண்டும் இல்லாமல் திறந்த வெளி திரையரங்கம் போல் எங்களுடைய இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தலைவராக இருக்கிற பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் சிறப்பாக செயல்படக்கூடியவர். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தான் தலைவராக இருந்தார். இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி, வெற்றிக்கான கூட்டணி. அண்ணன் டிடி தினகரன் அவர்களை அழைத்து பக்குவமாக ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே,
வேற்றுமையை வளர்ப்பதாலே எல்லாம் தீமை என்று நிலைப்பாடு உள்ளது போல ஒற்றுமையான நிலைப்பாடு காட்டியுள்ளார்கள். என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளது. ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள், அதிமுக கூட்டணியில் தான் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளது, என்டிஏ கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்ற நிலைப்பாடு தான் இன்று அதிமுக கட்சி ஆபீஸில் எல்லா என்டிஏ கூட்டணி தலைவர்களும் வந்ததுடைய வருகை தொண்டர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி உள்ளது என்றுதான் எங்களுடைய கருத்து. உங்களுக்கு வந்து இல்லை எல்லா விஷயமும் அத்துப்படி இல்லை சார், அதனால தான் அமைச்சருக்கே அனைத்தும் புரிந்து விடுது. இடையில் தங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வருகின்றது. அந்த சந்தேகத்தை வந்து சார் ரோடுன்னு இருந்தால் பேட்ச் ஒர்க் இருக்க தான் செய்யும், பில்டிங் இருந்தால் பட்டி பார்க்க தான் செய்ய முடியும். மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரு கூட்டாட்சி இரட்டை சர்க்கார் ஆட்சி வர வேண்டும் என்பது மத்தியில் பாஜகவுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக செயல் வடிவத்தில் கொண்டு வருவார் என்பது என்னுடைய பதில். பியூஷ் கோயல் பிடியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைமை அலுவலகமே வந்துட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினது யார் சார்? நீங்க பாத்தீங்களா, திரும்பவும் வந்து இன்னைக்கு யார் ஏற்படுத்தினது? இல்லை சார், திரும்பவும் வந்து கரைக்கடையில் ஒரு பாய் மியூசிக் படிச்சுட்டு வர, என்ன கோரி நீ வரணும் 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 சொன்ன மாதிரி திரும்ப 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 கேட்கறதுனா தான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லுங்க. அதில் என்ன சார் உங்களுக்கு அப்படி ஏங்க, ஒரு கூட்டணி தலைவர்கள் வந்தாங்க, பேசினாங்க, ரைட் சந்திச்சாங்க. தொண்டர்கள் என்ன நினைச்சாங்க? அதிமுக தொண்டர்கள் கூட நீங்கள் நினைக்கிறீங்க என்னன்னா, ஏண்டா ஜெயலலிதா அம்மா நிற்கிற இடத்துல பியூஷ் கோயல் நிற்கிறாரு, காலண்டா உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு அப்புறம் வேணும், வடிவேலு ஒரு சொல்லுவார், உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு அப்புறம் வேணும் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது சார். தொண்டர்கள் வரியதான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க சார். இல்லை, தொண்டர்களுடைய உணர்வுகளை பேச வேண்டியது என்ன, அதை வந்து பார்த்து அவங்க கண்ணு வழியாக அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியது அறம் சார்ந்த பயணம் பண்ணுற நமக்கெல்லாம் வந்து அது கூடுதல் பொறுப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி நான் கேட்டேன், வேற ஒன்றும் நீங்கள் சார் ஒரு விஷயம் செய்யுங்க. ஏன் சார் நீங்கள் உங்களுடைய கேள்வி இதனமா ஈர பேனாக்குறீங்க சார், பேனை பெருமாளாக்குறீங்க சார், பெருமாளை பெத்த பெருமாளாக்குறீங்க சார். அது மாதிரி அந்த கேள்விக்கு முட்டிப்புள்ளி வைங்க. நீங்கள் அதை விட்டுட்டு திரும்ப எதுக்கு அவர் வந்தார், எதுக்கு இப்படி கை கட்டணும்? ஏங்க, ஒரு அரசியல் தலைவர் வட இந்தியாவில் இப்படி தான் காட்டுவாங்க, எல்லாருமே ரெட்டை விரல தான் காட்டுவாங்க. உடனே ரெட்டையில் சின்னன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் வந்து. அதனால் அது ஒரு தலைவர் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் காட்டுக்காருன்னா தொண்டர்கள் அங்கே வந்து பாருங்கள், டிடிவி தினகரன் எதற்கு, அதாவது என்டிஏ கூட்டணியில் உள்ள எல்லா தொண்டர்களும் அங்கே நிற்கிறாங்க. அவருடைய ஒரு மகிழ்ச்சியோட ஒரு ஆரவாரத்தோடு அவர் காட்டுறாரு. இதில் நீங்கள் அரசியல் சாயம் பூசி அங்குள்ள பிரிவினை ஏற்படுத்தாதீங்க ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. சரத்குமார் தன்னுடைய கட்சியே வந்து பாஜகவில் இணைத்து பயணம் பண்ணிட்டு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்கிறார். அதாவது எங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. திமுகவில் வந்து வேலுமுருகன் வெளியே, சரத்குமார் உள்ளேங்கிற போன்ற அந்த அறிகுறிகள் இது மூலமாக தெரிய ஆரம்பிக்குதுன்னு அந்த விமர்சனமும் வந்து எழ தொடங்கியிருக்கிறது. சார் உங்களுடைய கேள்வி எப்படி தெரியுமா? என்ன நடக்குது? இல்லை, உங்கள் கேள்வி எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் டி ராஜேந்திரன்ட்ட இருக்க வேண்டிய ஆளுங்க. உண்மையிலே கதை, திரைக்கதை, வசனம்லாம் டி ராஜேந்திரன் சொல்லுவார். அதே மாதிரி நீங்களே கதையை போட்டு நீங்களே கேள்வி எழுப்பி நீங்களே எங்களையும் போட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து என்னடா பதிலை எதிர்பார்க்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் சரத்குமார் ஒரு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது வந்தார். நான் கட்சியிலேருந்து இவ்வளோ நாளாச்சு, ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு 2 சீட்டு நீங்கள் கொடுங்க, எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு பதவி கொடுங்க என்னது 48 மணி நேரம் கெடு கொடுத்ததாக நயினார் நாகேந்திரனை பார்த்து கெடு கொடுத்ததாக ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. திமுகவில் வைக்கலாம், அதிமுக பாஜகவில் எடுபடாது சார். ஏன்னா பாஜகவில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த அந்த கட்சி. தென்காசியிலே ஒரு குடும்பத்தில் 4 பேர் மரணித்தாங்க. குமரவேல் பாண்டியன் உங்களுக்கு தெரியும், வந்து அந்த சிமி இயக்கத்தால் படுகொலை செய்யப்பட்ட நபர்கள். தமிழ்நாட்டில் வந்து லட்சோப லட்ச தலைவர்கள், தாளிங்க நாடார், ராமகோபால்ஜி, அர்ஜுன் சம்பத், என்னுடைய தந்தையான ஏஆர் வேலுப்பிள்ளை, இன்றைக்கி நார்க்குள்ளே இருக்கிற எம்எல்ஏ இருக்கிற எம்ஆர் காந்தி, அதே போல் வலசை ஜெயராமன், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள், ராம ரவிக்குமார், நிறைய தலைவர்கள் தியாகம் செய்ததுனாகி திண்டுக்கல்ல தங்கமுத்து கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட தலைவர்கள் ரத்தம் சிந்தி தியாகம் செய்து சிறை சென்று இந்த இயக்கங்களுக்காக போராடி நீங்கள் ஒரு மாட்டு கட்சியிலேருந்து வந்தீங்க, உங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தாச்சு, எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுத்தோம், நீங்கள் தோல்வி கடைஞ்சிங்க, இப்போ கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தான் வரும். அதுக்காக ஒரு டிமாண்டு, அதாவது பிஜேபியை பொறுத்தவரையும் டிமாண்ட் செய்து இதுவரைக்கும் யாருமே கட்சியில் பதவி வாங்கியவர்கள் கிடையாது. நீங்கள் எதை சொல்கிறீங்களே, பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. பாண்டிச்சேரியில் நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ நேற்று அவங்கள நட்சத்திர அந்தஸ்துலேருந்து பாண்டிச்சேரிலேருந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க. ஏன் ரிலீவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அவர் ஆளுநராக இருந்த போதும் பாண்டிச்சேரியில் பல பிரச்சனை உருவாச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை உருவாகினால தான் தென்சென்னை 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னையில் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவங்க தோல்வி கண்டாங்க.
ஒரு வாய்ப்பு ஒரு முறை தான் வரைக்கும். நீங்கள் சும்மா எனக்கு போடுங்க எனக்கு போடுங்கன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமே வேண்டாமா? அதேபோல் சரத்குமார் அண்ணன் அவர் ஒரு நடிகராக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள மாதிரி ஏகப்பட்டவர் இங்கே நிற்கிறாங்க பதவி இல்லாமல். விஜயதாரணி யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய மகளிரணி தலைவியாக இருந்தவர், தேசிய செயலராக இருந்தவர், கன்னியாகுமரி மாவட்டம் உழவங்குடி தொகுதியிலே 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், கவுமினியின் தேசங்களுடைய கொள்ளு பேத்தியார். அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னுடைய இல்லத்தில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கவுமினி விஜயதாரணி அம்மா இல்லாத நிகழ்ச்சி கிடையாது. இன்றைக்கி அவங்க பிஜேபியில் வந்திருக்காங்க, சர்க்கிள் உறுப்பினர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல ரெகனேஷன் கொடுத்த போஸ்டிங் கிடையாது. அப்போ அவங்க போய் ஊர் ஊராக போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த இயக்கம் பாஜக என்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ்ஸால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் சார். இன்னைக்கு கட்சி வளர்ந்தாச்சு, வந்திருக்கும் போது பல தலைவர்கள் வருகின்ற போது உடனே போஸ்டிங் கொடு. காரணம் என்றால் அப்போ நாங்கள் உண்மையை சொல்லட்டுமா? சரத்குமார் அவர்களை வேல்முருகன் வெளியே சென்று விட்டார். அந்த வேல்முருகன் வெளியே சென்ற இடத்தில் ஒரு சின்ன கேப் இருக்கின்றது. அந்த கேப்பில் நடிகர் சரத்குமாரை ஃபில்லப் செய்து தென் மாவட்டத்திலோ அல்லது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு சீட்டை கொடுத்து நிதிகளையும் கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கலாம் என்பது திமுகவுடைய அஜெண்டாவில் உள்ளது என்று நாங்கள் சொல்கிறோம். அவர் ஏற்றுக்கிற ஒரு புறம். அதுக்காக 48 மணி நேரம் நேராந்தாங்கத்தில் கெடு வச்சதா அவர் சொல்கிறாரு. ரைட், அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் கெடு இல்லை சார் சொல்கிறாரு. நான் ஆதங்கத்தை சொல்லியிருக்கேங்க, கெடுன்னு சொல்லவே இல்லை அவர். சார் ஒரு விஷயம் சார், சொல்கிறாரு ஆதங்கத்தை தான் சொல்லியிருக்கேன் சார். ஆதங்கம் எனக்கு கூட ஆசை தான், நாங்கள் ஒரு ஆகணும் ஆசை தான். எங்கள் அப்பா இந்து புண்ணியம் ஆரம்பித்தவர். நான் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய தந்தையாரும் ராமகோபாலன் தாலிநாடு அறிஞ்சா தான் கன்னியாகுமரி மடத்தில் இந்து புண்ணியம் ஆரம்பித்தோம். என்னோட தந்தையார் ஏர் உள்ள போய் அவ்வளோ உழைச்சார் இயக்கத்துக்காக. அதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு பதவி கொடுக்க கேட்க முடியுமா சார்? சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் இல்லைன்னா யார் நிர்வாகம் எல்லாருமே ஆகவே ஆதங்கம் இருக்க வேண்டியதான். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் பாஜக கட்சியில் இருந்து கொண்டு யாரும் டிமாண்ட் செய்து நீங்கள் கொடுங்க எடுங்கன்னு சொன்னவர்கள் யாரும் இதுவரையும் பதவி சுகத்தை அனுபவித்தவர்களும் பதவி வாங்கியவர்களும் கிடையாது. இங்கு எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அங்கே ஆகவே சரத்குமார் அண்ணனுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக இவ்வளோ ஆதங்கப்பட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆகவே அவர் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் உண்டு வைத்து பேசுகின்றாரோ என்ற நிலைப்பாடு எங்களிடம் உள்ளது. ஆகவே தான் அவர் டைம் கேட்டுக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பேசுறதுக்கு பிறகு அரசியல் வட்டாரத்தில் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், சரத்குமார் அவர்கள் திமுகவில் சேர்ந்தால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பதாகவும் தகவல் உள்ளது. இப்போ நாங்களே சொல்லும்போது பாஜக தலைமைக்கு தெரியாமல் இருக்குமா? இதுவரைக்கும் இந்த மேட்டரில் இதுவரைக்கும் பிஜேபி தலைவர் யாராவது அவருடைய கேள்விக்கோ அவருடைய இதற்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆகவே காலம் எல்லாத்துக்கும் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழு எவ்வளோ நடிகர் வந்திருக்கு சார். நமிதாவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா? இல்லையே. யாருக்கா இங்கே வந்திருக்க பெரிய எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்க முடியாது சார். அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். தவிர்த்து தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 2-3 எம்எல்ஏ வந்திருக்காங்க. இன்னும் நம்ம ஆட்சியில் கூட்டணி ஆட்சியே எதுவுமே ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒன்றுமே இல்லை இடத்துல இப்படியே நீங்கள் இவ்வளோ எகறிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அது இங்கே நினச்சி பார்க்கணும். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் இந்த டிமாண்ட் பண்ணி வாங்குறது என்பது பிஜேபியில் நடக்காத ஒரு விஷயம் என்னுடைய பதிவு. ஆனால் 2011 2 சட்டமன்ற உறுப்பினரோடு சரத்குமார் அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்தார். ஒருவேளை அது போன்று நமக்கு வேணும் என்று எதிர்பார்க்குறாரோ? நீங்கள் சொல்கிற 2011 ஒன்று சரத்குமார் அவர்கள் இருந்தாரா, இன்னொன்று நாராயணன் இருந்தார். 2 பேரும் தனித்தனியாக கட்சி உடச்சி தனித்தனியாக போயிட்டாங்க. நாராயணன் திமுகவில் போய் அவர் பனைமாறி வாரிய சேர்மனாமல் அவர் நிலைப்பாடு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் எம்எல்ஏ கிடையாது. அவருக்கே எம்எல்ஏ சீட்டு கிடையாது. இப்போது கொடுக்கல. அவரே கேட்குற எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னு ஏன் கொடுக்க முடியும்னா, ஒரு மாநில கட்சி என்பது திமுக தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி. அந்த ஆண்ட கட்சியில் ஒரு அரசியல் கட்சி போனால் அவங்க ஒரு இடம் போடுறாங்க. எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ அப்படி பார்த்தா எனக்கு தனியாரசுக்கு இன்னும் ஒன்றுமே கொடுக்கலையே. இன்றைக்கி வேல்முருகன் வெளியே இருக்காரு, எந்த கட்சியில் கூட்டின்னு போகிற அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி சின்ன கட்சிகள் எம்எல்ஏ இருந்தவங்கலாம் எவ்வளவோ அதுக்காக கருணாசா மாதிரி ஐயா நீங்கள் என்னன்னு திட்டுங்க, ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்க, உங்கள் சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லும்போது அது ஒரு கட்சிக்கு ரெகனேஷன் கிடையாது சார். எப்படியும் வாழ என்பது வாழ்க்கை இல்லை, இப்படி தான் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவையும் வைத்து தான் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் களம் செய்ய முடியும். அந்த களத்தில் தேர்தலில் அவங்கவுங்க கட்சிக்குடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் சீட்டு கொடுப்பாங்க. விரைவில் விஜயனுடைய 2000 பேர் நிர்வாகிகளோட ஃபோட்டோ ஷூட்டு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது தொண்டர்களிடையே ஒரு ஏக்கம் இருக்கின்றது. விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும், விஜய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிற ஒரு நிலைப்பாடு தான். காரணம் என்றால் கரூரில் 40 பேர் இறந்தாங்களே, அப்போ அந்த மக்களில் எதுக்கு கிராமத்து மக்கள் வந்தாங்கன்னா விஜயை பார்க்கறதுக்கு வராங்க, ஓட்டு போடுறதுக்காக இல்லை. விஜய் ஒரு நடிகர், அந்த நடிகரை மக்கள் பார்க்கணும்,
பார்க்கணும். எல்லாரும் கை குழந்தையோட கூட்டு வந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தொண்டர்கள் அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சந்திச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருக்கும். கட்சிக்காரங்க மத்தியில ஒரு எழுச்சி இருக்கும். இத வச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியாவும், சோசியல் மீடியாவும் எல்லாரும் ஒரு பேசக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும். இது வச்சு ஓட்டு வங்கிக்கான ஒரு அறுவடை பண்ணதுக்கான ஒரு நிலைப்பாடும் விஜய் அவர் ஏற்பாடு செய்கின்றார். அதுதான் அவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கான நிலைப்பாடும். நிகழ்ச்சியை பங்கேற்ற பொழுது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இணைய நன்றி சார். வணக்கம்.